ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ஈவிலுங்கிற ஒரு செம்மையான த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொலையை பண்ண நபர்கிட்டயே அந்த கொலைக்கான கேஸ் போகுது. அந்த கேஸ் வந்து அவர் எப்படி தப்பிச்சாருன்னு சொல்கிற ஒரு படம் தான் தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ஈவில். இந்த படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்கும். கடைசியில் வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ஈவில்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜோரா மழை பெய்யுது. போலீஸ் எல்லாருமே ஒரு குற்றவாளி வீட்டு மேலே நிற்கிறாங்க. அந்த குற்றவாளி 12 போலீஸ் சாகடிச்சிருக்கான். அதனால அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. அந்த குற்றவாளியோட பையன் அழுதுகிட்டே இருக்கான். அப்பா இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்கிறான். அந்த குற்றவாளியை போலீஸ் கூட்டி போகிறாங்க. இங்கே டைட்டில் போடுறாங்க தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ஈவில். இப்போ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு போலீஸை காட்டுறாங்க. அந்த போலீஸுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவர் சீஃபாக மாற்றுறாங்க. அவர் சூப்பரண்ட்டில் கூப்பிட்டு அவரை பாராட்டுறாரு. இனிமேல் இந்த ஏரியாவை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாராட்டுறாங்க. ஏன்னா இப்போ தான் அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. இவர்கிட்ட ஒரு டீமே இருக்குது. அந்த டீமில் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் நம்ம டான். நம்ம ஹீரோட டீம் எப்படிப்பட்டதுன்னா அவருக்காக உயிர் கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த 7 பேர் அவர் கூட பழகிட்டு இருப்பாங்க. இப்போ அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சனால அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கலான்னு இருக்காரு. அந்த மாதிரி இந்த 10 பேரை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுறாரு. அப்போ நம்ம டான் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா டைல குத்துற பின் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் ஆசையாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த பின்னை வாங்கி மாட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து போகிறாரு. அப்படி ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருக்கும்போதே அவர் பையனுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்குறாரு. தூங்கி கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா வேற ரோட்டில் எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அந்த டிரைவர்கிட்ட நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறாரு. அந்த டிரைவர் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கான். அவன் பாட்டு ரோடை திருப்பி வேற எங்கேயும் கொண்டு போகிறான். இதனால ஹீரோக்கு சந்தேகமாவது அந்த நபர் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறான். பட் அவன் காரை அப்படி இப்படி ஓட்டி ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல இவன் யாருன்னு. திடீர்னு அந்த நபர் கத்தி எடுத்து ஹீரோவை சாடியே ட்ரை பண்ணுறான். ஹீரோ அவங்கள்ட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியவே இல்லை. ஒரு வழி அவங்ககிட்ட கத்தி பிடுங்கி அவனே சாகடிக்கிறான். ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவன் ஃபர்ஸ்ட் யாரு, இவன் எதுக்கு நம்மளை கொலை ட்ரை பண்ணணும்னு இவருக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பட் இவரே அறியாமல் அந்த நபரை கொலை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டெட் பாடி எப்படியாவது க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காரை செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த காருக்குள்ளே ஒரு டேப் இருக்குது. அவர் யூஸ் பண்ண கத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டேப்பை சுற்றுறாரு. டேப்பை சுற்றி ரிமூவ் பண்ணும்போது அந்த டேப்போடு சேர்ந்து கயிறே வந்துடும். அந்த மாதிரி அந்த காரில் இருக்கிறது அவர் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கயிறையும் ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவான் தடயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் வீட்டில் போய் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு பொண்ணு நடந்து போகிறா. திடீர்னு மேலே பார்த்து ஆணு கத்துறா. அங்கே மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு க்ரெயினில் ஒரு நபர் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்திருக்கான். இதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. இப்போ போலீஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கூப்பிட்டு கால் பண்ணும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ இது நார்மலாக நடந்த க்ரைம்னு நினச்சிக்கிட்டு அந்த டெட் பாடி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவன் நேற்று கொலை பண்ணது. நேற்று இவனை கொலை பண்ணது ஒரு காட்டுக்குள்ளே. பட் இப்போ அவன் ஒரு க்ரெயினை தூக்கு போட்டு செத்து போயிருக்கான். இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு இவருக்கு சுத்தமாக புரியல. நம்ம டான் சும்மா இருக்காம அந்த நபர் பற்றி செக் பண்ணி பார்க்குறாரு. அவர் மேலே ஆல்ரெடியே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் இருக்கு. ஹீரோக்கு செம்ம பயமா இருக்கு, எங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. இப்போ அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் வந்து அவர் டெட் பாடி செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயாவது ஒரு கைரேகை மாட்டானும் ஹீரோ காலி. ஹீரோ பயந்துட்டே இருக்காரு. இப்போ ஒரு ஐடியா வருது. அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காட்டுக்குள்ள எல்லாமே பிளைனா இருக்கு. அவர் அந்த நபரை கொலை பண்ணப்போ கூட அந்த டாக்ஸி அங்கேயே விட்டு போயிருந்தாரு. பட் அந்த டாக்ஸி முத கொண்டு காணோம். அப்போ யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் இவன் நம்ம கூட அனுப்பியிருக்காரு. அப்போ நம்ம கொலை பண்ணது கூட அவன் பார்த்துருக்கலாம். அவர் யாரா இருக்குன்னு இவர் சுத்தமாக புரியல. இப்போ அப்படியே டானை காட்டுறாங்க. நம்ம டானு கொலை நடந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்கறாரு. பார்த்த ஒரு டாக்ஸி இருக்கு. அவர் கூட ஒரு நபர் இருக்கான். அவனை கூப்பிட்டு டாக்ஸி செக் பண்ணி சொல்றாரு. அந்த நபர் டாக்ஸி செக் பண்ணும்போது பார்த்த டைல மாட்ட ஒரு பின் இருக்கு. அந்த பின்னை பார்க்குற அந்த பையனுக்கு ஒரு விஷயம் வருது. அந்த பின் நேற்று தான் ஹீரோ கொடுத்தாங்க. அப்போ ஹீரோ தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரோன்னு இவனுக்கு சந்தேகம் வருது. இப்போ டான் அங்கே வரும்போது அந்த பின்னை டானுக்கே தெரியாம அவன் மட்டும் ஒழிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டானை டாக்ஸி செக் பண்ணி பார்க்கறாரு. அந்த டாக்ஸியோட டிக்கில ரத்தமா இருக்கு. அப்போ அந்த டிக்கில டெட் பாடியை கொண்டு வந்து இங்கே தூக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வராங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு அல்ல இல்லை, ஏதாவது காரில் ஒரு எவிடன்ஸ் மாட்டா கூட நம்ம செத்தோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். பட் ஒரு எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நியூஸில் போட்டு கிளிக்கிறாங்க. பட்ட பகலில் ஒரு நபரை தூக்கில் போட்டிருக்காங்க. அது யாருன்னே தெரில. போலீஸ் என்னதான் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது போலீஸை செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க சூப்பரன் கூப்பிட்டு நம்ம ஹீரோக்கு டாஸ்க் தராரு. அந்த நபரை நீ தான் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே அந்த கேஸை கொடுக்குறாரு. ஹீரோ ஆல்ரெடி பயத்தில் உறைஞ்சு போய் இருக்காரு. இப்போ அவர்கிட்ட வேற அந்த கேஸ் போகுது. அவங்க சூப்பரண்ட் வேற பத்திரிகை கிட்ட பெருமையாக பேசுறாரு. இந்த கேஸை நாங்கள் ஒரு இன்டெலிஜென்டான போலீஸ்க்கு கொடுத்துருக்கோம். அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால ஹீரோக்கு செம்ம தலைவலி ஆகுது. இப்போ அந்த செத்து போன நபரோட டீட்டெயிலாக வருது. அவனுக்கு வயசு 42 இருக்கும்.
அந்த நபரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஹீரோக்கு தோணுது. பட் எப்போ பார்த்தோம்னா அவர் சுத்தமாக புரியல. பட் இருந்தாலும் கேஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டிக்கணும்னு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம டான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல, டிஎன்ஏ சாம்பிளும் கிடைக்கலன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இந்த கேஸை கிளப்பல போட்டலான்னு சொல்லி இருக்கும்போது நம்ம டான் அதை கேட்காம முந்திரி கொட்ட மாதிரி இருக்காரு. தலைவரை நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாட்டு இந்த கேஸை முடிச்சாருன்னு சொல்லிட்டு அவரு பாட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தொலை பார்க்குறாரு. இப்போ ஹீரோக்கு செம்ம இல்லை. ஹீரோ இவ்வளோ சாட்சிகள் அடிச்சாரு, பட் மண்டை மலகர் கொண்டே மறந்த மாதிரி சிசிடிவி மறந்து போயிட்டாரு. இப்போ இந்த ஊருக்கு இருக்கிற எல்லா சிசிடிவியுமே டான் போட்டு பார்க்குறாரு. அவங்களுக்கு கிடைச்ச டாக்ஸியோட நம்பரை வச்சு டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற கேமராலாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேமரா பார்க்கும்போது ஹீரோக்கு செம பயமாக இருக்கு. ஒரு கேமராவாவது அது மாட்டிடுமோன்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டே இருக்காரு. இவங்க நினச்ச மாதிரியே ஒரு கேமராவில் மாட்டுது. ஒரு ஃபுட்டேஜில் இருக்கிற வீடியோ வச்சு இந்த கார் எங்கே வந்துருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையுமே ஒவ்வொரு ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அந்த கார் எந்தெந்த ரோட்லாம் போயிருக்குமோ அதெல்லாம் நம்ம டான் மார்க் பண்ணுறாரு. அந்த காரோட ரோட்டை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறாரு. அந்த கார் போன இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட டான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த கார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்தப்ப அந்த காருக்குள்ளே யாருமே இல்லை, வெறும் டிரைவர் மட்டும்தான் இருந்திருக்கான். பட் கடைசி ஃபுட்டேஜில் அந்த காருக்குள்ளே இன்னொரு நபர் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கார் போனது ஒரு காட்டுக்குள்ளே. டாக்ஸியில் ஏற எந்த ஒரு பேசஞ்சருமே காட்டுக்குள்ளே போக சொல்ல மாட்டான். அப்போ பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கான். அப்போ இந்த பேசஞ்சர் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு டான் முடிவு பண்ணுறாரு. இதை கேட்குற ஹீரோக்கு செம்ம இல்லை. நம்ம சும்மா தானே விட மாட்டான் போல சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் அது 2 சிக்கல் கடையில் இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் வாங்கணும். அந்த ஃபுட்டேஜ் வாங்குறதுக்காக டான் போறாரு. டானுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. அந்த கேமரா இருக்க நம்பரை நோட் பண்ணிட்டு ஹீரோ அங்கேருந்து வராரு. இதுக்கப்புறம் டான் எல்லாருமே அந்த கேசட்டை போட்டு பார்க்குறாங்க. ஹீரோ ஒவ்வொரு நபரையும் பார்க்குற மாதிரி அந்த கேசட்டை பார்க்குறான். அந்த ஏரியாவில் இருக்கிற கேசட் எங்கே இருக்குமோன்னு அதை பார்த்துட்டே போகிறான். கரெக்டாக ஒரு பார்லேருந்து ஏறின அந்த இடத்துக்கான ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் எப்படியா எடுக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஒரு பொண்ணுகிட்ட ஏமா அந்த கேமரா பாரு, அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. அப்படியே பக்கத்துக்கு இருக்கிற பையன் போயிட்டு அந்த கேமரா ஜூம் பண்ணி அதாவது காற்று எழுதுப்பான்னு சொல்லிட்டு அந்த சிடி ஆட்டையை போட்டு ட்ரை பண்ணுறாரு. அந்த சிடி ஆட்டையை போலான்னு சொல்லி இருக்கும்போது ஒரு பையன் நாங்கள் கண்டுபிடிச்சு கை தூக்குறான். கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் கேசட்டை தூக்கி உள்ள வைக்கிறான். அதே அந்த பையன் பார்க்குறான். ஆல்ரெடி அந்த பையனுக்கு நமக்கு ஹீரோ மேலே சந்தேகம் இருக்கும். பட் இந்த சந்தேகம் இப்போ அவனுக்கு ஷியோர் ஆயிருச்சு. இப்போ அவன் கூப்பிட்டனால எல்லாருமே கேமரா வந்து பார்க்குறாங்க. பார்த்த ஒரு நபர் டாக்ஸில் வந்துட்டு இருக்கான். அவன் டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த டெட் பாடி எடுக்கிறான். அதுக்கப்புறம் டெட் பாடியை தூக்கி தூக்கில் போட்டிருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இவன் தான் இப்போ கில்லர், இவன் தான் நம்மளை மாட்டி விட்டுருக்கான்னு ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அந்த ஏரியாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஏரியா ஒரு வில்லேஜில் இருக்கிற ஏரியா. அதனால நம்ம ஹீரோ டான்லாம் சேர்ந்து அந்த வில்லேஜுக்கு போறாங்க. இவங்க அந்த வில்லேஜ் இருக்கிற குற்றவாளி எல்லாம் பார்க்க போறான்னு சொல்லி போகும்போது ஒரு நபர் மட்டும் பயந்து ஓடி போறான். அப்போ கண்டிப்பா இவன் தான் கில்லரா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் பாட்டு எங்கே ஓடி போறான். இதனால எல்லாருமே பிரிஞ்சு தேடுறாங்க. ஹீரோ அந்த மாதிரி பிரிஞ்சு தேடி போறான். அப்போ ஒரு பல்பு ஆடிட்டே இருக்கு. அப்போ அந்த நபர் இங்கே தான் போயிருப்பான். ஹீரோ அதை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த நபர் ஹீரோ அடிக்க ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அடிச்சு போட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி இருக்கும்போது ஒரு முட்டு சந்துக்குள்ளே மாட்டிக்கிறான். இப்போ ஹீரோ கையில் கண்ணு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த நபரை பார்க்கும்போது அவனையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த நபர் கெஞ்சி கேட்டு காலை விடுறான். நான் அவனும் கொலை பண்ணல, ப்ளீஸ் அந்த கொலை பண்ணது நானே இல்லை, நான் பேசாமல் காரணம் மட்டும் தான் தூக்கிட்டு போனேன், அவனை தூக்கில் போட்டேன், கொலை பண்ணது வேற யாரோ ஒருத்தன் என்னை செய்ய சொன்னா நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு காலை விடுறான். இதை பார்க்குற ஹீரோக்கு அது யாருன்னு கேட்குறான். பட் அந்த நபர் அதெல்லாம் கேட்காம அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறான். ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறான். ஒரு குச்சி இருக்குது. அந்த குச்சி எடுத்து ஹீரோ சாவடிக்கலான்னு சொல்லி ஓடி வரும்போது ஹீரோ அவனை ஷூட் பண்ணிடுறான். இப்போ அந்த கன் சவுண்ட் கேட்டு அவங்க டீமே அங்கே ஓடி போகுது. பார்த்தா ஹீரோ அந்த நபர் ஷூட் பண்ணியிருக்கான். இதனால அவர் கூப்பிட்டு கிளிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அவனை ஷூட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டான் எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அவர் டார்க்கான பகுதி, அவன் எங்களை பார்த்துன்னு ஓடி போனா மேபி அவன் தான் கில்லராக இருக்குன்னு நினைக்கிறேன். சீஃபுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்களாவே இருந்தாலும் அதான் பண்ணியிருப்போம், அதனால சீஃப் மேலே தப்புன்னு சொல்லிட்டு டான் சொல்றாரு. இதனால சீஃப் மேலே இருக்கிற பழையெல்லாம் அப்படி ரிலீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் ஹீரோ செம்ம டென்ஷனில் இருக்காரு. ஒரு கொலை பண்ணப்பே இப்போ 2 கொலை ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம அவர் முழிச்சுட்டா இருக்காரு. இறந்து போன நபரோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது 2 பேருமே ட்ரக் அடிக்ட், 2 பேருமே ஏதோ ஒரு வகையான போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால போதைப் பொருளை விற்கிறவங்க கிட்ட கேட்டோம்னா இதை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கே போறாரு. அங்க இருக்க ட்ரக் டீலர் போட்டு மிதிக்கிறாரு. உண்மையை சொல்லு, இந்த ட்ரக்ஸ்ல நீ எப்போதுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரக்ஸ் தான் ஒரு கிங் மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நிறைய ட்ரக்ஸ் வர அது யாருமே யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ அது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்மின்னு அந்த ட்ரக் டீலர் சொல்றான். பட் ஹீரோக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவனை அடிச்சு கேட்கிறாரு. உண்மையை சொல்லு, கடைசி நீ இந்த ட்ரக்ஸ் யாருக்கு வித்தேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நபரை சொல்றான். அவன் தான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் மாதிரி. அந்த ஆக்டரை பத்தி கூகுளில் தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் வருது. அந்த நபர் அடிக்கடி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஹீரோ படிச்சு பார்க்கறான். அந்த ஆக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்காக அவர் மேனேஜரை மீட் பண்றான்.
அந்த நபர் உங்களை தேடி வருவான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே சின்ன பையனை காட்டுறாங்க. அவனுக்கு ஹீரோ மேல சந்தேகமா இருக்கு. அதனால ஹீரோட ரூமுக்கு போறான். ஹீரோ தூக்கிட்டு போன அந்த கேசட் இருக்கு. அந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த பார் நடந்த அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. இவங்க எல்லாருமே ஹீரோவை டாக்ஸி எழுதிருப்பாங்க. அந்த டாக்ஸி தான் அந்த கொலை பண்ண டாக்ஸின்னு புரிஞ்சுக்கிறான். அதனால இவனுக்கு தெளிவா புரியுது கொலை பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தானே. அதனால ஹீரோ பார்க்கலான்னு சொல்லி போகும்போது ஹீரோ ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட சார் என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, இதை நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 எவிடன்ஸ் வச்சுட்டு போகிறான். ஒன்று அந்த பின், இன்னொன்று அந்த கேசட். இதை பார்க்குற ஹீரோ பயந்து போகிறாரு. நம்மளை பற்றின உண்மை ஒரு நபருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறாரு. பட் அந்த பையன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டு அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆக்டரோடைய வீட்டில் போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு காலண்டர் இருக்கு. அந்த காலண்டரில் ஒவ்வொரு டேட்லேயும் ஒரு இடத்தோட பேர் போட்டிருக்கு. அவர் தாக்கப்பட்ட டேட்டும் அவர் காட்டுக்குள்ளே போன அந்த இடம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு டேட்டையும் போட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கிரைம் நடந்திருக்கு. அவன் கேலண்டரில் குறிச்சு வச்ச எல்லா டேட்லையுமே ஒரு போலீஸ் இறந்து போயிருக்காரு. அப்போ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்றான். அவன் தொடர்ச்சியாக நிறைய போலீஸ் கொலை பண்ணி பார்த்துருக்கான். அதே மாதிரி தான் நம்மளை கொலை பண்ணி பார்த்துருக்கான். பட் நம்ம மட்டும் எப்படி தப்பிச்சிட்டோம். அதனால நம்மளால ஒரு மிகப்பெரிய கொலைப்படையை போட்டுருக்கானு இவருக்கு தோணுது. அப்படி அங்கே இருக்க பேரை சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிம்முங்கிற ஒரு பேர் இருக்கு. இந்த பேர் அவருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்படியே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்லாம் காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற நம்ம போலீஸ் ஒரு சாதாரண போலீஸ் வந்திருப்பாரு. அவர் திடீர்னு குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்து எல்லாரையும் கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த 12 போலீஸ் செத்து போயிருக்காங்க. அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னே தெரியல. அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புக்குள்ள சைன் அடைந்திருக்கு. அப்போ யாரோ ஒரு நபர் சாப்பிட்ற பொருளை கலந்து கொடுத்துருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்த 3 நபர் கடத்தி கொண்டு வராங்க. அதில் ஒரு நபர் தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கொலை பண்ண அந்த டாக்ஸி டிரைவர். 2வது இருக்கிற நபர் தான் நம்ம ஹீரோ செகண்டா கொலை பண்ண அந்த ட்ரக் அடிக்ட். 3வது அந்த குற்றவாளி தான் ஒரு அப்பாவியான மனுஷன். அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணி பார்த்துருக்காங்க. 3 பேர் மேலுமே தப்பு இல்லை. பட் 12 போலீஸ் இறந்து போயிருக்காங்க. இதனால யாராவது ஒரு குற்றவாளி கொடுத்தே ஆகணும்னு ஒரே ஒரு நபர் செலக்ட் பண்றாங்க. அது யாருன்னா கிம்முங்கிற ஒரு நபர் தான். அவரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ சப்ளை பண்ணுவாரு. அவர் தான் சைனடை கலந்து கூட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். அப்போ ஒரு பையன் மலையில அழுதுகிட்டு நின்று இருந்திருப்பான். அந்த பையன் தான் இப்போ வளர்ந்து ஒரு ஆக்டரா மாறி இருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் தான் வளர்ந்து நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்றான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவங்க அப்பாவை போலீஸ் எந்த ஒரு சாட்சி இல்லாம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால போலீஸே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நபர் எல்லா போலீஸ் சாகடி ட்ரை பண்ணியிருக்கான். அதுல ஒரு நபர் தான் நம்மன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு எல்லாமே தெளிவா புரியுது. இப்போ இதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த வில்லன் டைரக்டா அங்க வந்துட்டான். அந்த வில்லன் நம்ம சின்ன பையனை கூப்பிட்டு பேசுறான். நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும், நான் ஒரு கொலையை பார்த்துருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நபரை தூக்கில் போட்டு தொங்க விட்டுருந்தாங்கல்ல, அதை நேரில் பார்த்த சாட்சி நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறான். இதனால போலீஸ் எல்லாருமே அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அந்த நபர் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நான் ஒரே ஒருத்தர் தான் சொல்லுவேன், அது யாருன்னா உங்க சீஃப் தான். அவரை கூப்பிட்டு எங்கன்னா கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றான். அதனால சீஃபை கூப்பிட்டு விசாரிக்க சொல்றாங்க. சீஃபுக்கு ஆல்ரெடி தெரியுது இவன் நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு. இதனால பயந்துகிட்டு அவன் விசாரிக்க போறாரு. நம்ம சீஃப் விசாரிக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வில்லன் மைக் ஆஃப் சொல்றாரு. அதனால ஹீரோ மைக் ஆஃப் பண்ணிடுறான். இவங்க உள்ள பேசுறது வெளியே டானு கேட்காது. இப்போ உங்க 2 பேரும் பேச தொடங்குறாங்க. இப்போ அந்த வில்லன் போலீஸை பார்த்து யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் அப்பாவை நாங்கள் கடத்தணும், அதனால எங்களை கொலை பண்ணுற, நான் மட்டும் எப்படி தப்பிச்சிட்டேன், நீ என் மேலே பழிய போட ட்ரை பண்ணுற, இதுதான் நீ சொல்ல வந்த விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்குற வில்லன், பரவாயில்ல நீ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறான். இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ அந்த காட்டுக்குள்ள அந்த நபரை கொலை பண்ண வீடியோ என்கிட்ட இருக்கு. அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணணும்னா கரெக்டாக 7 மணிக்கு பண்ணுவேன். இன்னும் உனக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு. அடுத்த 2 மணி நேரத்தில் உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்னொருத்தரை சாகடிப்பேன். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீ அந்த நபரை காப்பாற்றணும். இன்கேஸ் நீ அந்த நபரை காப்பாற்ற முடியலன்னா உங்கள் ஃபுட்டேஜ் போலீஸ் போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. நீ வருஷம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லன் மிரட்டுறான். இதை கேட்டு ஹீரோ கொஞ்சம் பயந்து போகிறான். இதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வரும்போது மற்றவங்களாம் கேட்குறாங்க. பட் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அதனால இன்னொரு நபரை அனுப்பி அவனை விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது எல்லாமே 2 மணி நேரம். 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே கூட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். இதனால ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறான். அவன் அடுத்து யாரை சாகடிக்க போறான்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ எப்படி இவர் சீஃபாகவும் இவர் கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குற மாதிரி அப்போ ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. அதில் ஒரு நபர் தான் இப்போ நம்ம இருக்கிற சீஃப். அந்த செத்து போனவங்க லிஸ்ட்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இவங்க டீமில் இருந்தவங்க தான்.
அந்த டீமுக்கு அப்போ சீஃபாக இருந்தது இப்போ சூப்பர்னடாக இருக்கிற அந்த ஒரு நபர் தான். அப்போ அவரை தான் சாகடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இவருக்கு ஐடியா வருது. இதனால ஒரு கன் எடுத்து வச்சுட்டு அவனை பார்க்க போகிறாரு. பார்த்தா அவனை ஜெயிலில் காணோம். நம்ம டானை கூப்பிட்டு அவன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது மேல இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு. அவனை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. நானும் பண்ணிட்டேன். பட் அவனை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே நம்ம சின்ன பையன் அனுப்பியிருக்கேன். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டான் சொல்கிறாரு. இதை கேட்குற நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அவன் ஒலிம்பிக் பார்க்குன்னு சொல்கிறான். கரெக்டாக ஒலிம்பிக் பார்க்கில் தான் சூப்பர் நட்டு இருக்காரு. அப்போ அவன் கண்டிப்பாக சூப்பர் நட்டு தான் கொலை பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியுது. அதனால கண்ணை கொண்டு வேகம் அங்கே போறாரு. ஹீரோ கரெக்டாக அந்த பார்க்கு போகும்போது வில்லன் கால் பண்ணுறான். என்ன ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க போல, நான் அவரை சாகடிக்க போகிறேன். அந்த சூப்பர் நட்டு இருக்கிற காரில் தான் நான் பாம் வச்சிருக்கேன். அவர் மட்டும் ஏறினார்னா அது வெடிச்சிடும். அவர் ஏறாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வில்லன் அந்த காலை கட் பண்ணுறான். இதை பார்க்க நம்ம ஹீரோ ஏறாதீங்கன்னு சொல்கிறான். பட் சூப்பர் நட்டு ஏறி கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கேயே பாம் அடிச்சு அந்த நபர் செத்து போகிறான். அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோ கால் பண்ணி நான் சொன்னது நீ செய்யலை, அவனை காப்பாற்ற சொன்னேன், நீ காப்பாற்றல. அப்போ ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸ் போக போகுது, நீ போலீஸ் கிட்ட தப்பிச்சுன்னு சொல்லிட்டு வில்லன் அங்கேருந்து போகிறான். வில்லன் தப்பிச்சு போகிறத அந்த சின்ன பையன் பார்க்குறான். அதனால அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சின்ன பையன் பின்னாடியே போகிறான். இங்கே இதே நேரத்தில் நம்ம டானை காட்டுறாங்க. டான் சீஃபோட டேபிளில் பார்க்கும்போது அந்த ஃபைல் இருந்திருக்கும். அதாவது அந்த வில்லனுடைய அப்போட கேஸ். அந்த கேஸ் என்னதான் சொல்லிட்டு பார்க்கலான்னு டான் சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்போ திடீர்னு போலீஸ்க்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டாக்ஸி டிரைவரை கொலை பண்ண வீடியோ இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. அப்போ சீஃப் தான் கொலை பண்ணிட்டு இவ்வளோ நாள் கேம் விளாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. பட் நம்ம டானுக்கு மட்டும் ஏதோ நம்பிக்கை இருக்கு. அவர் பாட்டு எகைன் அந்த பழைய கேஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ செம்மகண்டில் இருக்காரு. வில்லன் எப்படியாவது கொலை பண்ணணும்னு இருக்காரு. அதனால சின்ன பையனுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. அந்த சின்ன பையன் நான் வில்லனை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன், லொக்கேஷன் இதான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சொல்கிறான். அந்த லொக்கேஷனுக்கு வேகமாக ஹீரோ போயிட்டே இருக்காரு. வில்லன் அவன் காரை நிப்பாட்டி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். இப்போ அப்படியே டானை காட்டுறாங்க. டான் அந்த கேஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அந்த குற்றவாளிக்கு ஒரு பையன் இருக்கதா தெரிய வருது. அந்த பையன் யாரா இருக்குன்னு நம்ம டான் சர்ச் பண்ணி பார்க்கறாரு. அப்போ இவன் தான் அந்த பையன் சொல்லிட்டு டான் கிட்ட சொல்றாங்க. டான் அதை கேட்டு உண்மையை சொல்லுங்க, அவன் தான் அந்த பையனான்னு சொல்லிட்டு கேட்டு ஷாக் ஆறாரு. இப்போ அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வில்லனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறான். பார்த்தா அந்த வில்லன் ட்ரக்ஸில் அடிச்சுட்டு வரும்போது போதையில் இருக்கான். போதில் இருந்துக்கிட்டு நான் நடிச்சது நல்லா இருக்கா, நான் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் தான், மூவியில் நடிக்கிறவன், அதே மாதிரி தான் உங்களுக்கு நடித்தேன், நான் ஒன்றும் வில்லனே கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் நடிக்க சொன்னார், நானும் நடித்தேன். உண்மையான வில்லன் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு வில்லன் கேட்குறான். இதை கேட்குற ஹீரோக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. யாருன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டாரு. இப்போ அப்படியே நம்ம டானை காட்டுறாங்க. டான் அந்த சின்ன பையனை தேடி போகிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அந்த வில்லன் உண்மையான வில்லன் யார் தெரியுமா, உன் கூட அவ்வளோ இருந்த அந்த சின்ன பையன் தான் சொல்கிறான். இதை கேட்குற ஹீரோ ஸ்டன்னாகி போய் நிற்கிறான். இப்போ அப்படியே நம்ம டானை காட்டுறாங்க. நம்ம டான் அந்த சின்ன பையன் தள்ள கண்ணை வச்சு உன் பேர் இது இல்லை, உன் பேர் இதுன்னு சொல்லிட்டு கொரியால ஒரு நேம் சொல்கிறாரு. உங்கள் அப்பா பேர் கிம், நீ உன் பேரை மாற்றிட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டான் சொல்கிறாரு. உண்மையாகவே இந்த கிம்முக்கு பிறந்த பையன் யாருன்னா நம்ம சின்ன பையன் தான். நம்ம டான் சோகத்தோட நீயா நம்ம சீஃபை கொலை பண்ண பார்த்த, நீ பாட்டு சரண்டர் ஆயிரு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டான் சொல்கிறாரு. பட் டான் அடிக்கிறதுக்காக இவன் ஓடி போகிறான். டான் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குனால அடிக்காமல் இருக்காரு. பட் டான் கிட்ட இருக்க கண்ணை பிடுங்கி அவன் டானை ஷூட் பண்ணிடுறான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ட்விஸ்ட்டை கேட்டு ஸ்டன்னாகி போய் நிற்கிறான். அந்த சின்ன பையன் மழையில நின்று இருந்திருப்பான். அப்போ பக்கத்து வீட்டில் இன்னொரு சின்ன பையன் இருந்தான். அந்த சின்ன பையன் தான் நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ணி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்குற ஹீரோக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு தாங்க முடியல. இப்போ ஹீரோக்கு அவங்க பையன் கால் பண்ணுறான். அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது பார்த்தா அந்த சின்ன பையன் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். ப்ளீஸ் என் பையனை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சி கேட்குறான். உனக்கு என்ன பிரச்சனை, தெரியாதனமா உங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோம், உண்மையான கில்லரை நானே கண்டுபிடிச்சு தரேன், அந்த நபரை உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நீயே கொலை பண்ணிடு, என் குடும்பத்தை மட்டும் ஒன்றும் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சி கேட்குறான். அதுக்கு அந்த சின்ன பையன் நான் அவனும் குடும்பத்தை ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்ம எப்பவும் மீட் பண்ணுற அந்த பார்க்குக்கு வா, நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அங்கே போகிறான். அவனை தேடி ஹீரோவும் அங்கே போகிறாரு. ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ் படி யாரோ ஒரு கில்லர் 12 போலீஸ் சாகடிச்சிருக்கான். போலீஸுக்கு எந்த ஒரு சாட்சியும் கிடைக்காம நம்ம வில்லனுடைய அப்பாவை கூட்டி போயிருப்பாங்க. அதனால தான் இந்த வில்லன் உருவாயிருக்கான். இதுக்கப்புறம் வில்லன் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். இங்கே தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. நான் சின்ன பையனாக இருந்தப்ப எங்கள் அம்மா விட்டு போயிட்டாங்க. என் கூடவே இருந்தது எங்கள் அப்பா மட்டும்தான். நான் எங்கள் அப்பா எப்படா வேலை முடிஞ்சு வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு நாள் அவர் வரவே இல்லை. அதனால வேலை பார்க்குற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். பார்த்தா எல்லா போலீஸுமே எங்கள் அப்பா போட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு டீ பாய் தான். பட் எல்லா போலீஸுமே எங்கள் அப்பா ஒம்பளித்தாங்க. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. பக்கத்தை சுற்றி பார்த்தேன், ஒரு சைனட் டப்பா இருந்துச்சு. எங்கள் அப்பா கொடுக்க அந்த டீயில் அதை கலந்து விட்டேன். எங்கள் அப்பாவை அது தெரியாமல் டீயெல்லாம் கொடுத்துட்டாரு. 12 போலீஸுமே அங்கே செத்து போயிட்டாங்க. பட் இதை கூட தெரியாத போலீஸ் நீங்கள் எங்கள் அப்பா வர சொல்லி கூட்டி போயிட்டீங்க. சொல்லப்போனால் அந்த கில்லரே நான் தான். நான் பண்ண தப்புக்கு எங்கள் அப்பாவை கூட்டி போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
நீ என்கிட்ட என்ன சொன்ன? அந்த கில்லரை பிடிச்சா என்கிட்ட தருவேன்னு சொன்னேன். இப்போ நான் தான் கில்லர், நான் தான் இங்கே இருக்கேன், என்கிட்ட நீ எப்படி தருவ? நானே அப்படி என்ன கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு வில்லன் கேட்குறான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாருமே வராங்க. போலீஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை தப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டாக்ஸி டிரைவர் கொலை பண்ண ஃபுட்டேஜ் இப்போ போலீஸ் கிட்ட இருக்கு. அதனால போலீஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோன் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு. அதனால போலீஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட அந்த கண்ணை கீழே போட சொல்றாங்க. பட் ஹீரோக்கு மனசே இல்லை. ஏன்னா வில்லன் கிட்ட தான் அவன் பையனை மாட்டி இருக்கான். இப்போ அந்த வில்லன் அவங்ககிட்ட நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, என்னையும் என்கிட்ட தரா சொன்னேன், இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு கொலை பண்ணு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். பட் ஹீரோவால் அவனை கொலை பண்ண முடியல. அவர் பாட்டு மேலே ஷூட் பண்ணி போலீஸ் கிட்ட சண்டர் ஆயிடாரு. இப்போ போலீஸ் எல்லாருமே ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வில்லன் அவங்ககிட்ட இருக்கிற கண் எடுத்து அவனே ஷூட் பண்ணி செத்து போகிறான். இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம வில்லனுடைய அப்பாவான கிம்மை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பையன் ஹீரோ கூப்பிட்டு பேசியிருப்பான். எங்க அப்பா மேல எதுவும் தப்பு இல்லை, ப்ளீஸ் அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்டிருப்பான். அப்போ நம்ம ஹீரோவை சொல்லியிருப்பாரு, அந்த தப்பு உன் மேலே இல்லை, உங்க அப்பா மேலே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான், எங்ககிட்ட எந்த ஒரு சாட்சி இல்லை, உங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, அதனால உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். இதை கேட்டு அவனுக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸாக பிடிக்கல. அதனால அவங்க எல்லாரையும் சாகடிக்கணும்னு இவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால தான் அவனே போலீஸா மாதிரி எல்லாரையும் சாகடிச்சிருக்கான். பட் அதில் அவன் நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம், ஹீரோ மட்டும் எப்படி தப்பிச்சிட்டான். அதனால தான் ஹீரோ மேல எல்லா பழியும் போட்டான். இவ்வளோ நாள் ஹீரோ கூடவே ஒரு கருப்பாடு மாதிரி இருந்துட்டு ஹீரோவையே இவ்வளோ அலைய விட்டுருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்க. இப்போ அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட டீம்ல அந்த சின்ன பையன் எப்படி ஜாயின் பண்ணாங்கிற விஷயத்த அப்படியே காட்டுறாங்க. அவர் வெஞ்சன்ஸோட தான் ஹீரோட டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கான். இங்கேயே தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ஈவில்ங்கிற இந்த படம் முடியுது. அந்த ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் கூட நான் கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்தேன். பட் செகண்ட் ஒரு ட்விஸ்ட் வந்தது நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த சின்ன பையன் தான் 12 போலீஸ் சாகடிச்சிருக்கான். பட் அவன் கொலை பண்ணதே தெரியாம அவங்க அப்பாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால தான் அவன் இவ்வளோ பெரிய கொலைகாரன மாதிரி இருக்கான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் இந்த ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணீங்க அது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க முடிச்சுட்டு தான் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசை முடிவு பண்ணுறேன். ஸோ வரைக்கும் பாய் கைஸ்.